ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள். புதுச்சேரி முழுவதும் 1000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் பிறந்த தினம். புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர பணிகள். புதிதாக 120 ஓட்டுச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி தகவல். புதுச்சேரியில் நூதன முறையில் 2 நபர்களிடம் 1.42 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் புதுச்சேரி நகர் முழுவதும் 1000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் முக்கியமான பண்டிகைகளில் பொங்கல் பண்டிகை முதன்மையாக கருதப்படுகிறது. இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் உழைப்புக்கும் நன்றி கூறும் விதமாக பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகையுடன் தொடங்கியது. 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும் 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கலும் புதுச்சேரியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதேபோல ஜனவரி 17ஆம் தேதி காணும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். இதையடுத்து புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், கடற்கரை, பாண்டி மெரினா, நோனாங்குப்பம் படகு குழாம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கடற்கரையில் கடலில் இறங்கி குளிப்பதை தடுக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டுள்ளனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் ஆளுநர் கைலாஷ்நாதன் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 109வது பிறந்தநாளையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். அவரை அடுத்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு உள்ளிட்டோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். மேலும் அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார், லட்சுமிகாந்தன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி சட்டசபை தொகுதிக்குட்பட்ட ஓட்டுச்சாவடிகளை சீரமைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ள நிலையில் புதிதாக 120 ஓட்டுச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 28/10/25 முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட ஓட்டுச்சாவடிகளை சீரமைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதாகவும், அதன்படி ஒவ்வொரு வீடாக வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டு ஒரு ஓட்டுச்சாவடியில் 1200 வாக்காளர்களுக்கு மேல் இருந்தால் புதிய ஓட்டுச்சாவடி அமைக்கவும், பழுதடைந்த கட்டிடங்களில் உள்ள ஓட்டுச்சாவடிகளை வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்தல் மற்றும் நிர்வாக காரணங்களால் பெயர் மாற்றப்பட்ட பள்ளிகள், அலுவலகங்களில் உள்ள ஓட்டுச்சாவடிகளின் பெயர்களை மாற்றுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஓட்டுச்சாவடிகள் சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி மாவட்டத்தில் 120 ஓட்டுச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும்
32 ஓட்டுச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள தேர்தல் அதிகாரி 381 ஓட்டுச்சாவடிகளில் உள்ள பகுதிகள் மறுசீரமைப்பு மற்றும் 111 ஓட்டுச்சாவடிகளின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்த விவரம் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் இணையதள முகவரியில் பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள 25 சட்டசபை தொகுதிகளில் ஏற்கனவே 798 ஓட்டுச்சாவடிகள் இருந்தன. தற்போது மறுசீரமைப்பில் புதிதாக 120 ஓட்டுச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனால் தற்போது மாவட்டத்தில் ஓட்டுச்சாவடிகளின் எண்ணிக்கை 918ஆக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 2 நபர்களிடம் நூதன முறையில் 1.42 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி வேல்ராம்பேட் பகுதியைச் சேர்ந்த நபரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் கிரெடிட் கார்டு சரிபார்ப்பு என கூறி செயலி ஒன்றை அனுப்பியுள்ளார். அதை உண்மை என நம்பிய அவர் செயலியை பதிவிறக்கம் செய்து கிரெடிட் கார்டு விவரங்களை வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது கார்டிலிருந்து 28,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல புதுவையைச் சேர்ந்த நபரிடம் கிரெடிட் கார்டு மூலம் 1.14 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. தொடர்ந்து இவர்கள் சைபர் கிரைம் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எம்.ஜி. ராமச்சந்திரனின் 109வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் ஊர்வலமாக சென்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிறுவன தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எம்.ஜி. ராமச்சந்திரனின் 109வது பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம் முன்னிலையில் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமைக் கழகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்.ஜி. ராமச்சந்திரனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஊர்வலமாக புறப்பட்டு சுப்பையா சாலை, காந்தி வீதி, புசி வீதி வழியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள எம்.ஜி. ராமச்சந்திரனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள கழகத்தினர் தமிழக முன்னாள் முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பொங்கல் விடுமுறையொட்டி புதுச்சேரியில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளால் முக்கிய வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்களில் வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்போது பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை என்பதால் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள தங்கும் விடுதிகளில் இடம் கிடைக்காத சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியை ஒட்டியுள்ள கோட்டக்குப்பம், முதலியார்சாவடி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அறையெடுத்து தங்கிய நிலையில் திருவள்ளுவர் தினத்தையொட்டி ஜனவரி 16ஆம் தேதி மதுக்கடைகள் மூடப்பட்டதால் ஏமாற்றம் அடைந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் புதுச்சேரி கடற்கரை, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. பாண்டி மெரினா கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி விளையாடி மகிழ்ந்தனர். அவர்களை காவல்துறையினர் பத்திரமாக அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் உள்ள சாலைகளில் அதிக அளவில் வெளிமாநிலத்தின் பதிவெண்கள் கொண்ட கார்கள் வலம் வந்த வண்ணம் உள்ளன. இதேபோல் ஒயிட்டவுன் பகுதியில் உள்ள சாலையோரம் இருபுறமும் வரிசையாக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனால் புதுச்சேரி அண்ணா சாலை, மறைமலையடிகள் சாலை, மரப்பாலம் சந்திப்பு, புசி வீதி, நேரு வீதி மற்றும் ஒயிட்டவுன் பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. முக்கிய சந்திப்புகளில் போக்குவரத்து காவல்துறையினர், சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் இணைந்து போக்குவரத்தை சீரமைத்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 222 செவிலிய அதிகாரி பணியிடங்களுக்கு தேர்வானவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 226 செவிலியர் அதிகாரி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும்,
ஆள் சேர்ப்பு அறிவிப்பில் பரிந்துரைக்கப்பட்ட தேர்வு முறைப்படி செவிலியர் அதிகாரி பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 120 மதிப்பெண்களுக்கு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. இப்பணிகளுக்கு தேவையான ஆவணங்களுடன் 4714 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. 4708 விண்ணப்பங்களில் 493 விண்ணப்பங்கள் பரிந்துரைக்கப்பட்ட தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்யாததால் நிராகரிக்கப்பட்டன. மேலும் 4215 விண்ணப்பங்கள் அறிவிப்பின்படி மதிப்பீட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அறிவிக்கப்பட்ட 226 காலி இடங்களில் பொதுப்பிரிவு 97, இடபிள்யூஎஸ் 11, எம்பிசி 40, ஓபிசி 26, இபிசி 4, பிசிஎம் 5, எஸ்சி 35, எஸ்டி 2, பிடி 2 என மொத்தமாக 222 பணியிடங்களுக்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் பெற்ற இறுதி மதிப்பெண்களின் அடிப்படையில் பணியாளர் தேர்வுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அட்டவணை உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. போகி பண்டிகையொட்டி புதுச்சேரியில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காற்றின் மாசு அதிகரித்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு குழுமம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போகி பண்டிகை அன்று வீட்டில் உள்ள பழைய விரிப்பான்கள், துணிகள் போன்ற பொருட்களை எரிப்பது வழக்கம் என்றும், காலப்போக்கில் இத்தகைய பொருட்களுடன் வீட்டில் உள்ள உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், ரப்பர் போன்ற பொருட்களை எரிக்க தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் காற்றின் மாசுபாடு அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் இத்தகைய பொருட்களை எரிப்பதால் ஏற்படும் தீமைகள் பற்றி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு நகராட்சி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வீடு வீடாக சென்று பழைய பொருட்களை சேகரித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம், ஜவஹர் நகர், அண்ணா நகர் பகுதிகளிலும் காரைக்காலில் ஒரு இடத்திலும் போகி அன்று காற்றின் மாசுகள் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும், இதில் மிதவை துகள்களின் அளவு 96 மைக்ரோகிராம், கந்தக ஆக்சைடுகளின் அளவு 5.7 மைக்ரோகிராம், நைட்ரஜன் ஆக்சைடுகளின் அளவு 25.4 மைக்ரோகிராம், அமோனியாவின் அளவு 14.8 மைக்ரோகிராம் என பதிவாகியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு போகி பண்டிகை அன்று எடுத்த கணக்கெடுப்பில் மிதவை துகள்களின் அளவு 54 மைக்ரோகிராம் என்றும், வழக்கமான நாட்களில் மிதவை துகள்களின் அளவு 67 மைக்ரோகிராம் அளவுக்கு இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு போகி பண்டிகை அன்று மழை பெய்ததால் இதன் அளவு குறைவாக காணப்பட்டதென்றும், தற்போது உள்ள அளவின்படி காற்றின் மாசு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதி பொதுமக்கள் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் திருவள்ளுவர் தினத்தையொட்டி பள்ளி கல்லூரிகளில் பேச்சுப் போட்டி, குரல் வாசிப்பு போட்டி உள்ளிட்ட போட்டிகளும் நடத்தப்பட்டன. இந்நிலையில் புதுச்சேரியில் அரசியல் கட்சித் தலைவர்கள், சமூக நல அமைப்பினர் திருவள்ளுவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோல திருவள்ளுவர் நகர் பகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி திருவள்ளுவரை நினைவு கூறும் விதமாக துலுக்கானத்தம்மன் கோவில் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவரின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் நகர் பகுதி இளைஞர்கள், பெரியவர்கள் என ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,145 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,030 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ்,
புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.